சென்னை அரும்பாக்கம் பகுதியில் சாலை சீரமைப்பு என்ற பெயரில் புதியதாக போடப்பட்ட சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. சீரமைப்பு என்ற பெயரில் நடந்தது மோசடியா? அதிகாரிகள் கண்காணிக்காமல் விட்டதன் காரணமாக சாலை இப்படி காணப்படுகிறதா? விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த சாலை புதிதாக போடப்பட்டது என்று யாராவது கூறினால் நம்ப முடியாது. ஆனால் இது புதிதாக போடப்பட்ட சாலை. எங்கு பார்த்தாலும் குண்டும் குழியுமாக மிக மோசமாக காட்சியளிக்கிறது. இங்கு பல ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக பாதை சேதமடைந்ததால் மக்கள் பலமுறை சாலையை சீரமைக்க கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்று சமீபத்தில் அப்பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை போடும் பணிகள் தொடங்கப்பட்டது. ஆனால் அந்த புதிய சாலை கூட மக்களுக்கு நிம்மதியை தரவில்லை. புதிதாக போடப்பட்ட சாலை பெய்த மழையில் குண்டும் குழியுமாக உருவாகும் விதத்தில் தரமற்ற முறையில் போடப்பட்டுள்ளதாக மக்கள் ஆதங்கப்படுகின்றனர். போட்டா சீரா நல்லா போட்டிருக்கணும். தண்ணி போற மாதிரி எங்கேயும் நிக்க கூடாது. இதனால எவ்வளவு கொசு இருக்குது, குழந்தைங்களுக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்குது வச்சுங்க. நீங்களே பார்த்துட்டு போய் சொல்லுங்க. தண்ணி அங்கங்கே நிற்குது, அந்த முன்ன நிற்குது. நடக்க முடியுதா? உடனே சேர்த்து புண்ணு வருது. இதில் செருப்பு இல்லாத போக முடியல, வேஸ்ட்டு தான். சொல்லுங்க, போட்டால் சீராக அழகாக நல்லா ஒன்றை மாதிரி நூல் பிடிச்சி போட்டிருக்கணும். அங்கே ஊற்றுனாங்கன்னா இங்கே வந்து நிற்கிது தண்ணி. அவங்க கழுவி தள்ளினாங்கன்னா இப்போ இங்கே வந்து நிற்கும். போட்டுருக்காங்க, சரியாக அரையும் குறையுமா விட்டுட்டாங்க. இதை வந்து இந்த இடத்துல போட்டு விட்டாங்க. ஒரு நாள் இதை போட்டாங்க, அது ஒரு நாள் போட்டாங்க. இதுதான் குறை. தரமாக இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட்டிருக்கலாம் கொஞ்சம் இதுவாக. ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் தண்ணி நிற்கிது. இன்னொன்று இந்த சைடு ஹைட்டு ஏறினதுனால இந்த சைடெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு. இப்போ எங்களுக்கெல்லாமே தண்ணி ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வரதுக்கு சான்ஸ். ஆமாம், ஏன்னா உடனே போக மாட்டேங்குது. அங்கே வந்து வழி சரியில்லை. அந்த டவுன் சொன்னாங்க, பட் ஆனால் அந்தளவுக்கு டவுனாக போட்ட மாதிரி தெரியும். இந்த ரோடு போடும்போது நான் இங்கே நைட்டில் இங்கே தான் இருந்தேன். அப்போ போடும்போது எங்கள் வீட்டுக்கு முன்னால் அங்கே பள்ளமாக இருந்துச்சு. நான் அப்பவும் சொன்னேன், கொஞ்சம் தள்ளி எங்கே பள்ளமாக நிற்குது போடுங்கன்னு சொன்னதுக்கு, எங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் க்ளீனாக போட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த தண்ணி நீங்கிட்டே இருக்குது. நான் சரட்டுன்னு தண்ணி போக மாட்டேங்குது. அது மட்டுமல்ல, சாலை அமைப்பவர்கள், ஒப்பந்த நிறுவனதாரர்கள், மேற்பார்வை செய்பவர்கள், அந்த பகுதியின் கவுன்சிலர் என அனைவரின் அலட்சியத்தால் இந்த சாலை தற்போது தரமற்று போடப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எங்கே போடுறாங்க, போடுற மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே பள்ளமாக மழை பெய்ஞ்சாலும் அங்கங்கே நிற்கிது தண்ணி. நடந்து போனாலும் தண்ணி ஃபுல்லாக நம்ம மேலே தான் வாரி அடிக்குது. வேறு ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. இது பாருங்க, அங்கங்கே பள்ளமாக நிற்கும் தண்ணி. மழை பெஞ்சு விட்டோன்னே அங்கங்கே நிற்கும், அப்புறம் இழுத்துக்குது. இப்போ தானே போட்டாங்க, அது சிமெண்ட் தரைக்கு இழுத்துக்குது. எந்த ரோடு போட்டாலும் ஒழுங்காக போட்டால் போதும். தார் ரோடு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். நாங்கள் போன ஸ்ட்ரீம்லேயே தார் ரோடு போடுங்கன்னு கேட்டோம், போடலை. அதனாலேயே நின்று போச்சு. 12 வருஷத்துக்கு பிறகு இப்போ ரோடு போட்டிருக்கிறாங்க, சிமெண்ட் ரோடு போட்டிருக்கிறாங்க. இன்னும் முடிக்கல, இன்னும் கோடு போடுவாங்க, வந்து போடலை, இன்னும் முடிக்காமல் இருக்காங்க. மது அருந்திட்டு வந்தாங்க, சண்டை போட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். அதுக்காண்டி எங்களை வந்து லேடிஸை வந்து நிற்கவே விடலை. எங்கள் வீட்டில் உள்ளவங்க, வாங்க உள்ளே வந்துருங்க, எல்லாருமே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சலசலப்பும் சண்டையும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஆமாம், இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதிகமாக இருந்து நாங்கள் கண்ணாலேயே நாங்கள் பார்த்தோம். பார்க்கவே தெரிஞ்சுது. அவங்க தண்ணி அடிச்சிருக்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. மது அருந்தாமல் வந்து யாருமே வந்து இங்கே வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து ஒர்க் பண்ணல. அதுமாதிரி இந்த ஒர்க்குமே எங்களுக்கு வந்து இவ்வளோ நாளுக்குள்ளேன்னு முடிக்கலை. கிட்டத்தட்ட 1 மந்த் அது நடந்துகிட்டே இருக்குது. ஒரு சாலை போட 1 மந்த் அவசியமே கிடையாது. ஆனால் 1 மந்த்தாக நடந்துக்கிட்டே இருக்குது. வீக்லி ஒன்ஸ் மட்டும் இங்கே போடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஆனால் எல்லா இடத்துலையும் குழியாக தோண்டி போட்டிருக்கிறது வந்து குட்டி குட்டி பசங்களுக்கு ரொம்பவே ஆபத்து. புதிதாக போடப்பட்ட சாலையும் மீண்டும் குண்டும் குழியுடன் காட்சி அளிப்பதால் இது சீரமைக்கப்பட்ட சாலையா அல்லது பொதுமக்களை ஏமாற்றும் வேலையா என்ற சந்தேகம் எழுகிறது. வார்டு 106 இருக்கக்கூடிய வார்டில் இருக்கக்கூடிய தெருக்கள் சீரமைத்து தார் சாலைகள் போடப்பட வேண்டும் என்பது குறித்து அவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தொடர்ச்சியாக இது போன்று தரமற்ற முறையில் இருக்கக்கூடிய சிமெண்ட் சாலைகளை உடனே அகற்றும் பணிகள் தீவிர செய்து தார் சாலைகளாக அமைக்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் ரஃபீக்.